வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாலஞ்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்ம எதிர்பார்த்து 24,400 வரைக்கும் போன எதிர்பார்த்தோம். ஆனால் அது போகலை. 23,940 தான் போனாங்க. அந்தாண்ட 60 பாயிண்ட் அந்தாண்ட நகர முடியல. மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே ஃபஸ்ட்டு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு டவுன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்வேஸ். இந்த டைரெக்ஷன்லாம் போகும்போது முடிவு பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ஆகிடுது. அப்போ தான் பார்த்திங்கன்னா நேற்று அப்போ தான் இருக்கும். ஒரு அப் சைடு, அப்புறம் டவுன், அதுக்கப்புறம் சைட்வேஸ். அது பார்த்திங்கன்னா அப் சைடு ஒரு டவுன், அப்படியே சைட்வேஸ், டவுன் ட்ரெண்ட். இதே போல் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. திங்கக்கிழமை மார்க்கெட்டும் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம். நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் செட்டப்பில் தான் இருக்குது. தாண்டவே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு நாளைக்கு இந்த ரேஞ்சாக தான் இருக்கும். 50,600க்கும் 51,800க்கும் இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு நாடு வாய்ப்பு பார்ப்போம். அது வீக்லியிலேருந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேரிஸ் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப். இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் பண்ணால் அப்சைட் திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஹை வரைக்கும். ஒருவேளை அந்த ஸ்பின்னிங் டாப் லோவாக பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வரும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி அடுத்த கேண்டில் போட்டால் இது பக்கத்தில் போடும். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வீக்லி படி மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு லோவை பிரேக் பண்ணால் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் இருக்கும். இது வந்து வீக்லி படி. நம்ம டேயில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த 2 நாள் விட்டு அதுக்கு முன்னாடி 2 நாள் பார்த்தோம்னா இந்த செட்டப் படி பார்த்திங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் போயிருந்துருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நேற்று நடந்த கேண்டில் தான் இன்றைக்கி இது போக முடியாமல் பண்ணது காரணம் இந்த கேண்டில் தான். இதனால தான் நான் சைடு வச்சிருக்க வாய்ப்புன்னு சொன்னேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நேற்று இந்த ஹையை பிரேக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் நேற்று ஒரு புல்லிஸ் இருந்திருக்கணும். ஆனால் போக முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா லோ பிரேக் பண்ணாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு சைடுவே செட்டப். இப்போயும் பார்த்திங்கன்னா நேற்றோட லோ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது டேவோட ஹைக்கும் நேற்றோட லோவுக்கும் இடையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது டே கேண்டில் படியும். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் நடக்க வாய்ப்பு பார்ப்போம் திங்கக்கிழமை. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,874. அதுக்கடுத்து இன்றைக்கி போன ஹை 23,938. அடுத்து 24,404 சாரி. அதுக்கடுத்து சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,738. அதுக்கடுத்து 73,653. அடுத்தது 23,538. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த நேற்றோட ஹை, அதாவது இன்னையோட ஹை 23,938 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ணால் இந்த இடத்தையும் தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட்டுக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 23,940க்கு இடையிலையும் 23,653 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபால் எப்போ எதிர்பார்க்கலாம்னா இதுக்கு கீழே ரெண்டுமே போட்டுருவோம். இதுக்கு இடைப்பட்டில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு இப்படி தான் டைரக்ட் சொல்கிறதுக்கு செட்டப்பில் இருக்காது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,738 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டு ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம் தொட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்கு. இருந்தாலும் 23,653 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் பெருசாக. நம்ம அதுக்கு இடையில வந்து இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாலும் திருப்பி இடையிலே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்சிலலாம் சப்போர்ட் எடுக்கும். அதாவது இந்த லோ இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் ஏரியா தான். எல்லாம் 23,700 அப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட் ஏரியா தான். அதனால் இந்த இடத்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்னால் இந்த இடத்த பிரேக் பண்ணாமல் தான் ஃபால்.
ஆனால் இந்த இடமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். 23,738 ஸ்ட்ராங் தான். இங்கேருந்து அப்சைடுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நமக்கு 23,938 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸே எதிர்பார்க்கலாம், வெரி புல்லிஸுங்கிறது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஒரு பேரிஸ் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பின்னிங் டாப் இருக்குது. ஸ்பின்னிங் டாப்பாக இல்லை, கீழே பெரிய விக்கு இல்லை, அது ஒரு இன்னொரு ஹேமர் ஸ்டைலில் தான் போட்டுருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே சப்போர்ட்டில் இருக்குது. அது போட்டுறேன். இந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். இவ்வளோ தடவைக்குமே இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அப்போ பார்த்தோம்னா இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த லோவை போட போகிறேன். இது பிரேக் பண்ணாலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடும். இந்த போன வாரத்து வீக்லியும் பிரேக் ஆகிறப்ப மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். அது பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 49,730 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான நடையிலேருந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். வீக்லி படி பார்த்தாலும் அதாவது 50,609 பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வீக்லி படி. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரெட் கேண்டில் தான் நம்ம ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கோம். நான் இந்த போட்டதுலேருந்து இதுக்கு லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதே போல் செட்டப்பில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டேவோட இந்த லோ பிரேக் பண்ணாலே, அதாவது இந்த பாடி கிட்டத்தட்ட அதில் இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ கூட வச்சுக்கலாம் நம்ம. 50,160 அந்த ரேஞ்ச் வரும். இது பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதை நம்ம இந்த டே இதில் பார்ப்போம், 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,628, அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 51,789, அதுக்கடுத்து 52,225. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்தோம்னா 51,240, அடுத்து 50,951, அடுத்து 50,609. இது வீக்லி சப்போர்ட். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதை போல் பார்த்திங்கன்னா ஃபால்னால் நிஃப்டி மாதிரி தான், அந்த 50,950 கீழே தான் ஃபால் எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இப்படி தான் சொல்ல முடியாது. டைரெக்ஷன் போடும்போது இந்தமாரி போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்தமாரி போடுற செட்டப்பில் இந்த மார்க்கெட்டே இல்லை. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை 51,240 இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு செலக்ட் ஆகலை. இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் 240லேருந்து 650 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 400 பாயிண்ட், 350 பாயிண்ட், 400 பாயிண்ட் இதுக்குள்ளே ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 51,780 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டை புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த டெம்பரரி சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். தொட்டால் அது ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்தமாரி இடமா இருக்கும். அந்த ஃபஸ்ட் ரேஷன் தொட்டாலும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் இதுலேருந்து அப் சைடு இருக்கும், இதை தொட்டால் திருப்பி ஃபால் இருக்கும். அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது சைடுவே செட்டப்போட சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட் ரேஷன் இடையில இந்த ரேஞ்சில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம புல்லி சப்போ எதிர்பார்க்கலாம்னா இதை தாண்டினா தான். அதேபோல் பேரிஸை பொறுத்தளவுக்கு 50,950 பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.